ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. மிளகு சோம்பும் நல்லா வறுபட்டு வரணும். கையெடுக்காமல் வறுத்துட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிளகும் அரைச்சி சேர்க்க போகிறோம், அதனால் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருந்த பொடி இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி வேணால் நீங்கள் ஜாஸ்தி சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மீல் மேக்கரை ஒரு 15 நிமிஷம் ஹாட் வாட்டரில் சேர்த்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா மீல் மேக்கரோட நல்லா ஜெல் ஆகணும், அந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.